ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் உங்களுக்காக தகவல்கள் நிறைய காத்துட்டு இருக்கு. அண்ட் வழக்கம் போல இன்னைக்கும் நமக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல வரவேற்றுலாம். சார், இந்த ஆடி மாதம் 2026 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? 2026 ஆடி மாதம் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. அதாவது இருக்கிற கிரகங்களில் பாப கிரகமாக சொல்லப்படுகிற இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது கெட்ட கிரகமாக சொல்லப்படுகிற இந்த சூரிய பகவான் அதே 3ஆம் இடத்துல அசுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமையப்போகுது. அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானோடு இருக்கிற கிரகங்களிலேயே மிகப்பெரிய சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் சேர்ந்து, குரு பகவானும் சூரிய பகவானும் சேரும் பொழுது அரச யோகம் அப்படிங்கிற யோகம் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படையான அமைப்பில் இருந்தால் கூட, அடிப்படையான தொண்டன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட, உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய தலைவன் அப்படிங்கிற பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிக்கிற வயசில் படிச்சிருந்தால் கூட உத்தியோகம் கிடைக்காத பொழுது, என்ன படித்தும் உத்தியோகம் இல்லாத பொழுது அவர் எந்த வகையில் உதவலை அப்படிங்கிற அளவுக்கு அவரை தேவையில்லாமல் ஏளனமாக பேசுறது அல்லது ஏளனமாக பார்க்குறது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு உங்களை சொன்னவங்க முன்னாடி அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான மாதமாக இந்த 3ஆம் இடத்து சூரியன் நிச்சயமாகவே கொடுப்பார். அதே இடத்துல குரு பகவான், பொதுவாகவே சூரிய பகவான் அசுப கிரகமாக இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லது. அதுவே ஒரு சுப கிரகம் 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அது அவ்வளவு நல்லதல்ல அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சப்படாமல் ஆடி மாதத்தில் நீங்கள் துள்ளி குதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வங்களை அள்ளி சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி மாத ஆரம்பத்தில் பூமி காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம், பூமி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கும் இல்லையா? அதில் அதாவது சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களும் கிடைக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் திறமைக்கு தகுந்த லாபங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும். இதே செவ்வாய் பகவான் சப்தம ஸ்தானாதிபதியாக வர்றதுனால சத்தமில்லாத சாதனைகள் அல்லது சத்தமில்லாத சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 சம்பாதிக்கிறதுக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளவு காசு வரப்போகுது, இவ்வளவு காசு வரப்போகுது, அடுத்த வாரம் எனக்கு இவ்வளவு காசு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்காமல் அலட்டிக்காமல் அழுங்காமல் குலுங்காமல் அதிகபட்சமான வருமானங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சந்தோஷம். சகோதர வகையில் தேவையில்லாத சண்டை இருக்கும். உடன் பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம். அந்த தொப்புள் கொடி உறவுகளை கூட தப்பாக நினச்சிக்கிட்டு தாறுமாறாக பேசிக்கிட்டு தேவையில்லாத சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய அண்ணன் தம்பி சகோதர பாசங்கள் ஒன்று சேரக்கூடிய சமாதானமான மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்டு இருக்குது. இந்த செவ்வாய் பகவானுக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். சகோதரி வகையில் சுப செய்தி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த ஒரு சில சுபகாரியங்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருக்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கான பெருமைகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் ஆடி மாதம் அமையுது. சூப்பர் சார். ஸோ ரிஷபராசிக்கு நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும், நிறைய தடைப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக அமையும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளோட குலதெய்வ விருட்சம் இருக்கிறதால அவங்களோட நீண்ட நாள் ஆசையாக பலருக்கு இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பண வரவு தான். ஸோ குலதெய்வ விருட்சம் வாங்கி வீட்டில் வைக்கிறதால பண வரவு அதிகரிக்குமா? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் பணம் என்ற தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த தனஸ்தானாதிபதி புதன் பகவான் அதே தனஸ்தானத்தில் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால தன பண வருமானங்களுக்கு பஞ்சம் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான எதிர்பாராத மருத்துவ செலவுகள் கொடுக்கறது.
மருத்துவ செலவு கொடுக்குது அல்லது உடல் ரீதியான வகையில் நோய் நொடி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேலே எந்த ஒரு நோய் நொடிக்காக மருத்துவம் பார்க்குறீங்களோ அந்த மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு மாபெரும் ஒரு சோதனை ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி மருத்துவத்தின் மூலமாக ஏதாவது சோதனை ஏற்பட்டது அப்படின்னா, உடல் ரீதியான வேதனை ஏற்பட்டது அப்படின்னா, அல்லது மன ரீதியான வேதனைங்கிறத விட ரண வேதனை ஏற்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரியான வேதனையிலிருந்து, இந்த மாதிரியான மருத்துவ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது இருக்கிற 12 கிரகங்களும் ஒவ்வொரு ஸ்தானங்களில் ஒவ்வொரு கிரகம் இருக்கலாம், அல்லது ஒரே ஸ்தானங்களில் ஒரு சில கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம். ஆனால் 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், குளிகை காலம் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு உண்டான பிரசன்ன தேவதைகளுடைய மந்திரத்தை உச்சரித்து அது பிரசன்ன பார்த்து அதற்கான பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்ல முறையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. வெறுமனே மந்திரம் சொல்கிறோம், வெறுமனே பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு மந்திர உச்சாரணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பூஜை புனஸ்காரங்களுக்கும் உங்களுடைய குலதெய்வ பெயரையும் உச்சரித்து அந்த குலதெய்வ சம்பந்தப்பட்ட பூஜை பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமல்ல இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய மொத்த குடும்பத்துக்குமே ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. சூப்பர் சார். ஸோ இந்த ஆடி மாதம் 2026 ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் அதை தாண்டி அவங்க வாழ்க்கையில் வர தடைகளுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. நிவர்த்தி பண்ண ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள், தினப்பலன்கள், மாத பலன்கள் இது எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.